ஸோ பிக் பாஸ்ல இந்த வாரத்தோட எலிமினேஷன் 1 கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவீங்க மக்களே. அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட். இது லிஸ்ட்லயே இல்லையடா, இதை நம்ம எதிரே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி பல பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு எலிமினேஷன் நடக்க போகுது அப்படின்றது தான் பரபரப்பு தகவல். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? என்ன, ஒரு பக்கம் வந்து மஞ்சுரியா இல்லை ஜாக்லினா, இன்னொரு பக்கம் வந்து அருணா, விஷாலா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதான். சோசியல் மீடியாவில் அடிபட்டு இருந்த நேமே இதுதான். அதில் பரவலா யார் எலிமினேட் ஆனோன்னும் போது ஜாக்லின்ற மாதிரி பல கூட்டங்கள் வந்து ஜாக்லினோட எலிமினேஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஒரு பாய் எலிமினேட் ஆக போறாங்க, ஒரு கேர்ள் எலிமினேட் ஆக போறாங்கன்றது சொன்னேன். கேர்ள் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவங்க தான் உறுதி ஆயிரும்ன்றதுக்காக நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிருக்கோம் மஞ்சுரிக்காக. இப்போ நான் கூட போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேங்க, ஒரு பக்கம் அருண் இல்ல விஷாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஆனா அவங்கள எங்க சொத்துடா, எங்க சொத்து நாங்க எப்படி வெளியே விட்டுருவோம், விட மாட்டோம்ல. அடுத்து வேற யாரு இருக்கான்ற மாதிரி ராணவ் இருக்காருல்ல, ராணவ முடிச்சு விட்டாங்க மக்களே. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவார் ராணவ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 98% உறுதியாயிருச்சு. ஸோ ஐஷுவோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸாக இருக்காங்கல்ல, ஐஷு அவரோட அப்பா கரெக்டாக அந்த போஸ்ட்டை போட்டு அப்டேட் பண்ணிட்டாரு. எல்லா எலிமினேஷனுமே அவர் தான் கரெக்டான அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு. அவரே பாய் ராணவ் ஃபியூச்சர் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தான் நமக்கு சோர்ஸ், எனக்கு மெசேஜ் சோர்ஸ் சொல்லுவார்ல, அவருடைய மெசேஜுமே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தான் பாப்பப்பா இது 98% ராணவ் எலிமினேஷன் உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. எதிர்பார்க்கல, இது நடக்கும்னு எதிர்பார்க்கல. இது நான் ரொம்ப நாளாக முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நடந்தது சந்தோஷம். ஏன்னா அந்த டாப் 5க்குள்ள போறதுக்கு ஒரு தகுதியான நபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத நான் பார்க்கறேன். அந்த தகுதி ராணவுக்கு இருக்குதா அப்படின்றது பண்றதெல்லாம் அன்வான்டட். இதுல வந்து அவர் ஃபைனலிஸ்ட், டைட்டில் வின்னர் ராணவுக்கு வந்து பேசுறாரு. பட் அவர் மேல கான்ஃபிடென்ட் வச்சிருக்கிறது நம்ம பாராட்டணும். ஆனா இந்த கேம்ல என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ராணவ் ஒண்ணுமே பெருசா எதுவுமே பண்ணல. எல்லாமே ஒரு குழப்பம், இதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். ஸோ ராணவ் நினைச்சிட்டு இருந்தார் நேத்து. ராணவோட எலிமினேஷனை ப்ரிடிக்ட் பண்ணது யாருன்னா ஒரே ஒருத்தர் தான். எப்படி ராணவோட இல்லை, 2 பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க ராணவோட எலிமினேஷன் நேற்று நைட்டு. ஜாக்லின் பண்ணியிருப்பாங்க. ஒன்று எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ராணவா இருக்கும் அப்படின்றது ஜாக்லின் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் ஜாக்லின் சொன்னது உறுதியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாரு பவித்ரா 1, அருண், இது மஞ்சுரி மற்றும் ராணவ், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் போது ராணவ். அடுத்து சௌந்தர்யாவுமே ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. 3 பேர் சொல்லியிருப்பாங்க, அருண், ராணவ், விஷால், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அப்படின்றத. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ராணவோட எலிமினேஷன் சாட்டர்டே நடக்குதா சண்டே நடக்குதான்னு தெரியல. ஆனால் ராணவ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான் கொஞ்சம் ஹைலைட்டான நியூஸ். இப்போ சோசியல் மீடியாவே பத்தி தெரியும்ல. ஏன்னா கண்டென்ட் கிங் ராணவன்ற மாதிரி ஒரு நபர்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்றதான். ஆக்சுவலா நீங்க இதுல ராணவ் வந்து இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் பாக்குறேன், நிறைய சிம்பத்தி தான் ஒரு கிரியேட் ஆச்சு. ஒன்னு, அவருக்கு அடிப்பட்ட சிம்பத்தி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆச்சு ஒன்னு. அடுத்தது அது வாரம் வந்து ஒட்டுமொத்தமா அவரை போய் டார்கெட் பண்ணி சில ஸ்கோப் கொடுத்தது, அதனால அவருக்கு ஓட்டு ஏறிச்சு அப்படின்றதான். ராணவா இந்த கேம்ல தனித்துவமா பெரிய விஷயங்கள் பண்ணி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணல. ஆனா அவரை பல பேர் டார்கெட் பண்ணி அவருக்கு ஒரு இம்பாக்டா மாறிச்சு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதுல நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லாம பேசுறது எல்லாமே அவர் நல்லா இன்னொரு வீடியோ இருக்குங்க, அடுத்த வீடியோ வரும். விஷால் எப்படி ராணவ எக்ஸ்போஸ் பண்ணாருன்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ அடுத்து வரும். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். அவர் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு நியாயம், அவர் பக்கம் வீக் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு தப்பு மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வாக் அவுட் பண்ணுவார். அப்படியே வேற மாதிரி போயிட்டு அதுவே வந்து ஐயோ நம்ம மேல ஆப்பு திரும்பிடுமோன்ற போது வந்து அவரே கன்ஃபஸ் பண்ணுவார் திரும்ப, இதெல்லாம் அப்படி கிடையாதுன்ற மாதிரி. ஆனா எனக்கு என்னன்னா, ராணுவுக்கு உண்மையாவே ஓட்டு இல்லாம போயிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கே டவுட்டா இருக்கு. என்னடா அபிஷியல் வந்து ராணுவ டாப்ல இருக்காரு, அன்அபிஷியல் டாப்ல இருக்காருன்ற மாதிரி நியூஸஸ் வந்த மாதிரி தகவல் இருக்கு. ஓகே, டாப் 3ல எனக்கு தெரிஞ்சு ராணுவ இல்ல, எனக்கு கிடைச்ச வரையுமே டாப் 3ல ராணுவ இல்லைன்றத மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் நேற்று வரையும். ஆனா சடனா ராணுவலா சேஃப் ஜோன்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா இப்போ ராணுவ எலிமினேட்டட்ன்ற தகவல் வருது. ஸோ இப்போ பாருங்க, இன்னைக்கு அன்ஃபேர் எலிமினேஷன் ராணுவ அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆகி பத்தி எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ராணுவோட எலிமினேஷன் ஃபேரா தான் படுது, சந்தோஷமா தான் படுது. ஆனா என்ன, இன்னொரு பக்கம் அருணையும் விஷாலையும் ஹோல்டு பண்றீங்க பாருங்க, வேற மாதிரி பண்றீங்க
பார்த்தீங்களா, அங்கே தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா பணப்பட்டி யாராவது ஒருத்தருக்கு போகணும். இந்த வாரம் 2 எலிமினேஷன், ஒன்று மஞ்சிரியா இருக்கும், இன்னொன்று ராணுவ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அருணையும் விஷாலையும் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, இப்போ டாப் 6க்குள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா வேறு வழி கிடையாது. அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.